அடுத்தது பித்த உணவுகள், உப்பு, புளி, காரம், இனிப்பு. இந்த 4 சுவையில் ஏதேனும் ஒரு சுவை மிகுதியாக இருக்குது, ஒரு உணவில் மிகுதியாக இருக்குது அப்படின்னா அது பித்த உணவு. குளிர்ச்சி தரக்கூடிய உணவுகள், இளநீர், தர்பீஸ், லெமன், ஃப்ரூட்ஸு, இப்போ இப்படி குளிர்ச்சியான உணவுகள் அத்தனையும் கவம். எங்கள் உணவில் வந்துட்டு அப்படி மாற்றி சாப்பிட்டுட்டாலும் அப்படி ஆயிருமா என்றால் கண்டிப்பாக நம்ம ஒரே ஒரு விளக்கம் மட்டும் சொல்ல போகிறேன், அதுலேருந்தே நீங்கள் புரிஞ்சுக்கிட்டலாம். பொதுவாக இளநீர் குடிக்கிறது நல்லதா கெடுதலா அப்படின்னா நன்மை தான். ஆமாம், அப்படி தான் பொதுவாக சொல்லுவோம். ஆனால் ஒரு ஆஸ்மா பேஷண்ட்டு குடிக்கலாமாங்க? குடிக்கூடாது. குடித்தா என்னாகும்? இன்னும் மோசமாகும். அப்போது அது கூட விடுங்க. இப்போ கிராமங்களில் மரண படுக்கையில் படுத்தவங்க உயிரே போகாது, மாத கணக்கில் எழுதிட்டு கிடக்கும். அவங்களுக்கு சேத்துவம் அடிக்குதும்பாங்க. சிலேத்தும நாடி மட்டும் வாதமும் பித்தமும் படுத்துட்டு சிலேத்துமம் ஓங்கி துடிச்சிக்கிட்டே இருக்குது. இப்போது அவரும் கஷ்டப்படுறாரு, வீட்டில் உள்ளவங்க சுற்றி உள்ளவங்களும் கஷ்டப்படுறாங்க. இப்போ என்ன பண்ணலாம்? பேர பிள்ளைகள் ஒரு 10 பிள்ளைகள் எல்லாரையும் வரிசை அடிக்க பாட்டி வச்சு ஒரே ஒரு இளநியை வெட்டி அதை தமிழில் வச்சு ஒரு ஸ்பூனை போட்டு ஆளுக்கு 2 ஸ்பூன் ஊற்றுக்கடான்னு சொல்லி, தாத்தா நான் வந்துட்டு இன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு வாயில் ஊற்றுவாங்க. கடைசி டம்ளர் முடியும் போது இப்போ உயிர் போயிடும். டம்ளரில் நம்ம ரீசெண்டாக கூட ஒரு படம் வந்துச்சு சார், இந்த தலைக்கூத்துன்னு சொல்லுவாங்கல்ல, நல்லா விளக்கெண்ணெயை தேய்ச்சி விட்டு வயசானவங்களுக்கெல்லாம் இளநீ கொடுத்து அதை பற்றி ஒரு படம் வந்ததாக கேள்விப்பட்டேன். ரைட், கரெக்ட். இப்போ அப்படி அதுவும் இளநீ கொடுத்து தானே இளநீ. அப்போ என்னது, தலைக்கு என்ன தேய்ச்சாலே உடம்பு குளிர்ச்சி ஆயிடும். ஜன்னி கன்றுன்னு சொல்லுவாங்க. ஆமாம் ஆமாம். அப்போது இங்கே பாருங்கள், ஒரு இளநீர், ஒரு டம்ளர் இளநீர் தண்ணி, இளநீர் ஒரு உயிரை போக்கிடுங்க. நல்லா புரியுது அவங்களுக்கு? சிலேத்தும், அதாவது கபநாடி ஓங்கி துடிக்குது. இது கபத்தினுடைய கபத்தை மிகுக்கக்கூடிய குளிர் உணவு. இதை கொடுத்தா மேலும் தூக்கி லைட்டாக ஃபீஸ் போக பள்ளிச்சின்னு எரிஞ்சு ஃபீஸ் போகல, அப்படி சரிதானே? அப்போது அப்படி அவருக்கு அது விஷம். நீங்கள் வாத பிரகிருதியாக இருக்காது, ஒருத்தர் மூட்டு வலிக்குதுங்கிறாரு, ஏதோ என் உடம்புல வலி இருக்குன்றாரு. அவர் நல்ல வேர்க்கடலையை வறுத்து சாப்பிட்டாருன்னு வைங்க, அல்லது 2 எக்கை வந்துட்டு ஆம்லெட் போட்டு சாப்பிட்டாருன்னு வைங்க. இப்போ இந்த வாயு பொருட்களில் ஏதேனும் ஒன்றை, உருளைக்கிழங்கு சிப்ஸு கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டாருன்னு வைங்க, 2 மணி நேரத்தில் உடம்பெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும், வலி அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போது இப்போ வாயு, அந்த வாத பிரகிருதி, இந்த வாயு பொருட்களை தவிர்க்கணும். அதை தவிர்த்து மற்ற உணவுகளைத்தான் சாப்பிடணும்.